ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் ஏ சீரிஸ் என்னதான் வந்து ப்ரீமியமான ப்ரைஸிங் இருந்தாலுமே வந்து மக்கள் அதை வாங்காமல் இருக்க போகிறதில்ல. இன்னி வரைக்கும் டாப் சோல்டு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் சாம்சங்கோட ஏ சீரிஸுமே வந்து டாப்பில் தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக சாம்சங் வந்து A16 அப்படின்ற ஒரு சுமாரான ஃபோனை வந்து ப்ரீமியமான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் ஏ சீரிஸ்னு எடுத்துகிட்டா A10 சீரிஸ் இருக்குது, 30 சீரிஸ், 50 சீரிஸ் இருக்குது. A70 சீரிஸ் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஏ சீரிஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனான அப்கமிங் A56 ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்ச் 3C IMEI டேட்டாபேஸ்லையுமே வந்து லிஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி A56 பற்றி கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே வந்து சாம்சங் ஏ சீரிஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஆன்லைனில் இருக்கக்கூடிய டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏ சீரிஸில் ஃபைனலாக வந்து ஒரு டிசைன் சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒரு சில ஜென்ரேஷனாக வந்து ஏ சீரிஸாக இருக்கட்டும், எஸ் சீரிஸாக இருக்கட்டும், MNF எல்லாமே வந்து டிசைன் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பேக் சைடில் வந்து வெர்டிகலான கேமரா பிளேஸ்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக் சைடில் வந்து சடனாக நம்ம பார்த்தா வந்து பட்ஜெட் ஃபோனுக்கும் ப்ரீமியம் ஃபோனுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் பெருசாக வந்து நம்ம உடனே சொல்ல முடியாது. 2025 ஏ சீரிஸோட டிசைன் சேஞ்ச் பண்ணி லைட்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த லீக் ட்ரெண்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம்டு இதுதான் ஃபைனல் டிசைன் நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த வாட்டி ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது அதே சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட தான் வருது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். பட் பெசல்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. திக்கான பெசல்ஸ் வந்து பாட்டமில் நம்மளால் பார்க்க முடியுது. சைட் பெசல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் இருக்குது. பேக் கேமரா வந்து ஒரு அறையில் பிளேஸ் பண்ணி வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி இந்த வாட்டியுமே வந்து மெட்டல் பில்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த வாட்டி 12 மெகா பிக்சல் இருக்க போகிறதா தெரியுது. இந்த வாட்டி ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் வைஸ் கம்மியானாலுமே வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் ரியரில் வந்து லாஸ்ட் 2 ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி சிமிலர் கேமரா செட்டப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அந்த 12 MP அல்ட்ரா வைடுமே வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 5 MP மேக்ரோ வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ரியர் 50 MP கேமராவில் சாஃப்ட்வேர் சைடில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியர் கேமரா ஹார்ட்வேரில் மேஜராக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது வந்து ஃபர்தர் லீக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். சார்ஜிங் ஸ்பீட்ஸில் இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக வந்து M55S அந்த M சீரிஸ்லையுமே வந்து 45 வாட் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ A56ல 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்பவும் போல் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்க போகிறதில்ல. பட் ஹையர் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து எப்பவும் போல் வந்து அதே 5000 mAh தான் வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க. அதில் பெரிய அப்கிரேட் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸ்டில் என்னோட சர்க்கிளில் நிறைய சாம்சங் யூசர்ஸ் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணியுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆனதுனால சிங்கிள் கோர் ஸ்கோர் எவ்வளோ, மல்டி கோர் ஸ்கோர் எவ்வளோ, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம், பேஸ் வந்து என்ன ரேமோட வரலாம், இதை பற்றியுமே வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வாட்டி சாம்சங் வந்து Exynos 1580 ப்ராசர் வந்து A56ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1580 ப்ராசரோட AMDயோட Eclipse GPUயோட பேர் பண்ணி வருது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பேஸ் வேரியண்ட்டே வந்து 8GB ரேம் ஆப்ஷனோட வருது. ஹையர் வேரியண்ட் ஏதாச்சும் வந்து 12GB ரேம் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண One UI 7ஓட தான் வரப்போகுது. ரீசெண்டாக லான்ச் பண்ண A16லேயே வந்து 6 years OS அப்டேட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனுக்குமே வந்து சிமிலர் அந்த 6 years அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். A56ல எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவு டீசென்ட்டான அப்கிரேட் பார்க்கலாம். கேமராவில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அப்கிரேட் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். Exynos 1580ல ISPயுமே வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கதா தெரியுது. ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து பெருசாக டிசப்பாயின்ட் பண்ண போகிறதில்ல. தெர்மல் மேனேஜ்மெண்ட் இவங்க கொஞ்சம் பெட்டராக பண்ணி அந்த சிக்னல் ரிசப்ஷன் மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ எப்பவும் போல் வந்து A50 சீரிஸ் அப்படின்றதுனால அந்த A70 சீரிஸோட ப்ரைஸிங்கில் தான் வந்து இதையும் கொண்டு வராங்க. அரௌண்ட் 40,000 ரூபி ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஃபீல் ஆகும். பட் சாம்சங் ஏதாச்சும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் டேக்கில் இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஆச்சு ஓரளவுக்கு நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக தான் இருக்கும். ஸோ சாம்சங் என்ன பண்ணுறாங்க, என்ன சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்ச் மந்த் லான்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் A36 பற்றி ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சாம்சங்கில் அப்கமிங் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.